வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேற்று ஈவினிங் செஷன் மட்டும் இருந்தனால வீடியோ ப்ரெசன்டேஷன்லாம் போஸ்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ட்ரேடிங்லேயும் இந்த புதிய கான்ட்ராக்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் மட்டுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் 2789 பக்கமாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் தொடர்ந்து 2760 வரைக்கும் கீழே வந்து அதில் சப்போர்ட் எடுத்து 2801 க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுல என்னென்னா மார்க்கெட் சைடாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. கீழே வராமல் ஓரளவு கீழே வர்றது கொஞ்சம் நின்று இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2820லேருந்து 2810க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எது வரைக்கும் குறைந்தபட்சம்னா 2920க்கு கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனெல்லாம் வச்சு ட்ரேட்குள்ளே என்ட்ராகிறத பற்றி யோசிக்கலாம். சில சமயம் ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா ரொம்ப காலமாக நம்ம க்ரூட் ஆயிலில் இறங்காமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு. மார்க்கெட் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குது. ஆனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நமக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சில இடங்களில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல வாய்ப்பை விட்ட மாதிரி தெரியும். அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குற விஷயம். சரிங்களா? அதனால் இன்னும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். எவ்வளோ டைம் ஆனாலும் சரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றது தான் எங்களோட முடிவு. அதனால் மறுபடியும் இது ஒரு மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.